பிரதமர் பதவியில் இருந்து விலகும் முடிவை தெரிவிப்பதற்காகவே RSS தலைமை அலுவலகத்திற்கு மோடி சென்றதாக சிவசேனா உத்தரப்பிரிவு MP சஞ்சய் ராவத் கூறியிருப்பது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி முதல் முறையாக சென்று வந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் ராவத் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். பிரதமரை மாற்ற RSS விரும்புவதாகவும் மராட்டியத்தில் இருந்து புதிய பிரதமரை தேர்வு செய்ய RSS தலைமையகத்தில் ரகசிய ஆலோசனை நடைபெற்றதாகவும் ராவத் தெரிவித்துள்ளார். 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சி விதிகள் கூறும் நிலையில் வரும் செப்டம்பரில் 75 வயதை நிறைவு செய்யும் பிரதமர் மோடி ஓய்வு பெறுவதை தெரிவிப்பதற்காக RSS அலுவலகம் சென்றதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो RSS मुख्यालय गए. मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं. मोदी जी गए हैं वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूँ. अब देखिए दो बातें हैं RSS की जो मेरे समझ में आई है. एक तो मोहन राव भागवत यानी सरसंघ चालक और पूरा संघ परिवार देश के नेतृत्व में बदलाव चाहता है. अब मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है. तो इसलिए मोदी जी वहां गए थे. मोदी जी जा रहे हैं. சஞ்சய் ராவத் பேட்டிக்கு உடனடியாக பதிலடி கொடுத்துள்ள மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் பிரதமர் மோடியை பாஜகவும் நாடும் தலைவராக நினைப்பதால் புதிய பிரதமர் தேர்வு என்ற கேள்வியே எழவில்லை என கூறியுள்ளார். 2029 வரை மோடியே பிரதமராக தொடர்வார் என்று குறிப்பிட்டுள்ள பட்னவிஸ் தான் பிரதமர் பதவிக்கான போட்டியில் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் RSS தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அல்லது பட்னவிஸை பிரதமராக்க RSS திட்டமிடுவதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்த நிலையில் சஞ்சய் ராவத் கூறியுள்ள கருத்துகள் தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.